10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் டிடி சார்பாக வாழ்த்துக்கள். ஏன்னா போர்டு எக்ஸாம் பக்கத்தில் வந்துருச்சு. எல்லாருமே நல்லா ஸ்கோர் பண்ணணும் நாங்கள் விசஸ் சொல்லிக்கிறோம். லாஸ்ட் இயர் வரைக்கும் நீங்கள் 9th ஸ்கூலில் படித்ததுனால 9th கிரேடு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்கூல் கொஷின் பேப்பர், ஸ்கூல் டீச்சரோட வேல்யூவேஷன்ஸ். ஸோ சிலபஸ் கூட கொஷின் பேப்பர் கூட ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது. மோஸ்ட் ப்ராபப்லி டெக்ஸ்ட் புக் கொஷின்ஸாக தான் இருக்கும். பட் இப்போ எழுத போகிறது போர்டு எக்ஸாம். போர்டு எக்ஸாமில் கண்டிப்பாக டெக்ஸ்ட் புக் கொஷின்ஸ் நிறையா இருக்காது. எல்லாமே காம்படென்சி பேஸ்டாக இருக்கும். அதே மாதிரி கரெக்ஷனும் உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் கிடையாது. ஸோ எல்லாமே அவுட் சைட். ஓகே, ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க. அப்போ உங்களுடைய ப்ராக்டிஸ் வந்து இன்னும் பயங்கரமாக இருக்கணும். இன்னும் ஸ்பீடாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ இந்த ப்ராக்டிஸ்க்கு உங்கள் கையில் என்ன வேணும் அப்படின்னா மெட்டீரியல் வேணும். ஸோ அந்த மெட்டீரியலுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நான் 10th உங்களுடைய சிபிஎஸ்சி மேக்ஸுடைய 14 சாப்டர்ஸ் அதோடைய அசஸ் அண்ட் ரீசன் அதை ஃபுல்லாக கலெக்டிவாக எடுத்து அதோடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிங்கன்னா வரக்கூடிய போர்டு எக்ஸாமுடைய அசஸ் அண்ட் ரீசனை உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் எம்சிக்யூஸ், கேஸ் பேஸ்டு 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் இது எல்லாமே அடுத்தடுத்துக்கு உங்களுக்கு நம்ம சேனல் மூலிமா கிடச்சிட்டே இருக்கும். ஸோ டிடி சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள்.